ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 சோளம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு சோளம் 10 ரூபாண்டு 2 சோளம் வாங்கி வச்சுருக்கேன். இதை வாங்க விற்கலாம். இப்போ தோலை உரிச்சிக்கலாம். ஒரு கையில் செல்லை வச்சுட்டு உரிக்க கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சோளம் உரிச்சிட்டேன். இன்னொரு சோளம் இருக்குது, உரிச்சிக்கலாம். பாருங்கள், உரிச்சாச்சு. நல்லா பிஞ்சு சோளம் தான். இப்போ இந்த சோள சீசன் முடிச்சிருச்சு. அதனால் கடையில் விழுந்தேன். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அலசி குக்கரில் வச்சுக்கலாம். அலசி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். சோளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போதும் இந்த அளவுக்கு உப்பு. சோளத்தில் அவிச்சு உப்பு இல்லைன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசிலே அதிகம்தான், பிஞ்சாக இருக்கிறதுனால. மூடி வச்சாச்சு. இப்போ தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம். சோளம் வேகட்டும். நல்லா 5 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு குக்கரை வந்து பார்த்துக்கலாம். சோளம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சோளம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம 10 ரூபா போட்டு வாங்கி கூட குழந்தைகளுக்கு காலைல ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதை நல்லா உதுத்து நாங்கள் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சு விடுவோம். இந்த மாதிரி நீங்களும் அவிச்சு சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள். பாய்.